ஹலோ கைஸ், வாங்கடா இன்னைக்கு ஒரு புது எஃப்எஃப் பார்க்கலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன டைட்டில்னு. எல்லாரும் உங்களோட ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். வயன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஜேகே வந்து சிஇஓ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவ்வளோதான்டா, டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மோனாவும் வந்து கேன்டீனில் இருக்கீங்க. மோனா வந்து கேட்குறா என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு. அதுக்கு நீங்கள் வந்து சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு பர்கர், அப்புறம் ஒரு ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து மோனா வந்து கேட்குறா போதுமாடி அப்படின்னு கேட்குறா. ஃபஸ்ட்டு இதை முடிப்போம், அப்புறம் பத்தலைனா வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க. என்னென்னா இந்த ராக் பேப்பர் சீசர் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குல்ல, 2 பேருமே விளையாடுறாங்க ராக் பேப்பர் சீசர் ஷூட்டுன்னு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வயனுக்கு வந்து சீசர் வந்திருக்கு, மோனாவுக்கு வந்து ராக் வந்திருக்கு. அப்போ வந்து மோனா தான் வின் பண்ணான். அப்போ வந்து இப்போ மோனா சாப்பிட்ணும். வயன் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து மோனா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் நூடுல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறா சாப்பிட்ட. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே வயன் பண்ணுறா. திருப்பி நெக்ஸ்ட் டைமும் வயன் தான் பண்ணுறா. அந்த மாதிரி வயன் தான் அதிகமாக சாப்பிட்டா மோனாவோட. ஸோ வந்து இப்போ மோனா வந்து கேட்குறா, என்னடி நீ என்னை விட்டு எல்லாமே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சரி சரி அழாத, உனக்கு நான் திருப்பியும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வயன் வந்து அவளை கூப்பிட்டு போயிட்டு வாங்கி தரா எல்லாமே திருப்பியும். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சரி ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வயன் வந்து மோனா கிட்ட சொல்கிறா, மோனா என்னடி அப்படின்னு அவள் கேட்குறா. எனக்கு வயிறு வலிக்குது. ஓ உனக்கும் அப்படி தான் இருக்கா? எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது, செம்மையாக வலிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி இரு மேம் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கிளாஸ் டீச்சரை. 2 பேரும் மேம் எங்கள் 2 பேருக்குமே வயிறு வலிக்குது மேம், நாங்கள் நர்ஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி மேம் வந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. 2 பேருமே வந்து யூஸ்வலாக வந்து இந்த நர்ஸ் ரூமு, டாக்டரு, ஹாஸ்பிட்டல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து வயிறு வலிக்குது, உங்களால் வலி தாங்க முடியுன்றதுனால தான் நீங்கள் வந்து போகிறீங்க. அப்படி போயிட்டு நர்ஸ்க்கு இது கேட்குறீங்க, நர்ஸ் ரொம்ப வயிறு வலிக்குது ப்ளீஸ் ஏதாவது டேப்லெட் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நர்ஸ் வந்து உங்கள் 2 பேருமே செக் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து 2 பேருமே வந்து சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்ச பார்க்குறீங்க. வேறு ஒன்றுமே சொல்லலை, வெறும் சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறீங்க. அப்புறம் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, ஒரு ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஊசியா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க 2 பேருமே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நர்ஸ் ப்ளீஸ், ஒரு மாத்திரை மட்டும் தாங்க சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நர்ஸ் வந்து நான் நர்ஸா இல்லை நீங்கள் 2 பேர் நர்ஸா, என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரில, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சரை கூப்பிட்றாங்க. கிளாஸ் டீச்சர் வந்து என்ன அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை, இன்னும் குழந்தைன்னு நினப்போம் 2 பேருக்குமே, ஊசி தானே போட்டுக்க சொல்கிறாங்க, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் இல்லையே, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகெயின் நீங்கள் வந்து மேம் ப்ளீஸ் மேம் ஊசிலாம் வேணாம் மேம், டேப்லெட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் அடம் பிடிக்கிறீங்க. அப்போ அவங்க வந்து சரி 2 பேரும் வந்து என்னோடய ஆஃபீஸ் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ வில் கால் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோனா பேரண்ட் கிட்ட தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வயிறு வலிக்குது, அவள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறா, உடனே வந்து காலேஜ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்து வந்து வயனோட கார்டியனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவள் மேரீடுன்றதுனால வந்து கார்டியனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜேகே வந்து சிஇஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவனுக்கு நிறைய வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க பிஏ தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, இது நான் தான் வந்து வயனோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிஏ வந்து சாரி மேம் நான் வந்து ஜேகோட பிஏ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து சரி அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பிஏவும் வந்து சார் சம்திங் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்து சொல்லுங்கள் மேம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப சிவியராக வயிறு வலிக்குது, ஆனால் அவங்க வந்து
நர்ஸ் கிட்ட வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்க. உங்கள கேட்குறாங்க. கொஞ்சம் நீங்க வந்து உடனே வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவன் வந்து ஆ வந்துடுறேன் மேம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே காலும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து இன்னைக்கு என்ன பண்ணி வச்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். வந்ததுக்கப்புறம் கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணுறான். கிளாஸ் டீச்சர் வந்து வாங்க சார், அவங்க 2 பேருமே வந்து நர்ஸ் ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். உள்ளே வந்து பார்த்தோன்னே நீங்கள் வந்து அப்படியே குழந்த மாதிரி அப்படியே அமைதியாக சேடாக உட்காந்துட்ருக்கீங்க அந்த சேரில். மோனாவும் உங்கள் பக்கத்தில் சேடாக உட்காந்துட்ருக்கா. அதை பார்க்கும்போது அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. எப்படி 2 கேடிங்களும் உட்காந்துட்ருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் லைட்டாக. அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் நீங்கள் தான் வந்து ஜேகே வந்து பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக வந்து கண்ணிலலாம் தண்ணி நிற்குது அப்படி. அப்புறம் நர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமே வந்து செம்மையாக வந்து வயிறு வலிக்குது, ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு ஆக்சுவலி இவங்களுக்கு. ஆனால் இவங்க வந்து ஊசி போட்டுக்க மாட்றாங்க. கன்ஃபார்மாக ஊசி போட்டால் தான் சார் சரியாகும். 2 பேருமே சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து கன்ஃபார்மாக ஊசி போட்டால் மட்டும்தான் சரியாகும் அப்படின்னு திருப்பி திருப்பி அதே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்து வெளில கூப்பிட்டு வரான். வெளில கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு காரிடோர் மாதிரி இருக்கும்ல, காரிடோரில் வந்து இந்த சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அங்கே வந்து உக்காடுறான். உட்காந்து என்ன பிரச்சனை வயனு உனக்கு? காலையில் நீ நல்லா தானே இருந்த, எப்படி திடீர்னு வயிறு வலி? என்ன நல்லா சாப்பிட்ட ஒழுங்காக சொல்லு. அவங்க சொல்கிற மாதிரி நீ ஒன்றும் சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டு எடுத்துருக்க மாட்டியே, என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து மாமா சத்தியமாக நான் சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்போ ஜேகே வந்து ஒழுங்காக சொல்லுவாயேன், பொய் சொல்லாத. நானா கண்டுபிடிச்சேன்னா செம்ம அடி வாங்குவேன் நீ. நீயா சொன்னீன்னா இப்போ தப்பிச்சிருவ அப்படின்னு திருப்பி திருப்பி மிரட்டுறான். இப்போ நீங்களும் வந்து சொல்லிடுறீங்க, நான் ஒரு சிக்கன் நூடுல்ஸ், ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரு பர்கர், அப்புறம் அப்புறம் என்ன சாப்பிட்டேன், ஃப்ரை சிக்கன் அப்படி சொல்கிறீங்க அப்பாவியா. அவன் வந்து அப்படியே உங்கள் காதை பிடிச்சி திருகுறான். இதெல்லாம் உனக்கு தேவையா? வயிறு வலிக்கட்டும், நல்லா தேவைதான். வா, ஒழுங்காக உள்ளே வந்துரு, ஒழுங்காக உள்ளே வந்து ஊசி போட்டுக்கோ. நீயா போட்டுக்கிட்டீன்னா நல்லது, இல்லைன்னா நானும் உன்னை பிடிச்சி போட வச்சிருவேன். ஏஞ்சி வா, ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லி திருப்பியும் திட்டுற அவங்கள. உங்களுக்கு அப்படியே குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ எதுக்கு வயன் அழுற அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனுக்கு வந்து லைட்டாக சேட் ஆகுது நீங்கள் அழறதை பார்த்தோன்னே. ஐயோ, ஆல்ரெடி வந்து வயிறு வேறு வலியில் இருக்காளே, நம்ம வேறு திட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்கள் ப்ளீஸ் மாமா ஊசி வேணாம், உனக்கு தான் தெரியும்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. சரி சரி ஓகே, அழாத அழாத அழாத, வயிறு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து ஆமாம் என்னால் வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், ஊசி போட்டால் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் சூப்பர், தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலி உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த சைக்கிள் கேப்பில் மோனாவோட பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவளை வந்து எப்படியாவது அமுக்கி பிடிச்சி ஊசி போட வச்சுட்ருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் 2 பேர் கதவு திறக்கும் போது மோனா அப்படியே அழுதுகிட்டே வெளில வரா. அதை பார்த்து உங்களுக்கு இன்னும் பயமாகுது. நீங்கள் அப்படியே ஜேகேவே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. மாமா அப்படியே சொல்லிட்டு மோனா வந்து உங்கள் கிட்ட வந்து பார்த்துடி செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தேய்ச்சிட்டே போகிறா. அதை பார்த்து நீங்கள் வந்து திருப்பியும் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ வந்து போகிறதா போகிறா, ஆல்ரெடி இவ்வளோ பயந்துட்டுருக்கானா இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ளேயே மோனாவை திட்டுறான். அப்புறம் நர்ஸ் வந்து சரி பிடிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே கிட்ட. ஜேகேவா வந்து அவன் உட்காந்துக்கிறான். ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு அவனோட மடி மேலே உங்களை உட்கார வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மாமா ப்ளீஸ் வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா வலிக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. வலிக்காதுடா, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், நீ என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி
சொல்கிறான். அப்புறம் வந்து நர்ஸும் வந்து ஊசி போடுறாங்க. நீங்கள் வந்து கத்தி அழறீங்க. மாமா வலிக்குது வலிக்குது மாமா, எடுக்க சொல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவ்வளோதாண்டா முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தட்டி கொடுத்து தேய்ச்சி விடுறான். அப்புறம் வந்து உங்களை காருக்கும் கூப்பிட்டு போகிறான். காரில் வந்து நீங்கள் அமைதியாக தான் வரீங்க. அவனும் அமைதியாக வரான். ஆக்சுவலி அவனுக்கு ஒன்றுமே வந்து பேச வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அவன் செம்ம கோவத்தில் இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறான், இன்னும் என்னென்னலாம் பண்ணுவேன் நீ வாயன்? நான் சொல்கிற பேச்சு நீ எதுவுமே இப்போலாம் கேட்குறதே இல்லை. எனக்கு வேண்டிட்டு சொல்கிறேனா இல்லை நான் உனக்கு வேண்டிட்டு சொல்கிறேனா? இதோட எத்தனாவது வாட்டி நீ வந்து இந்த மாதிரி உடம்பு சரியாமல் போகிறது? நீ என்னமோ வந்து சரியே இல்லை வயன். நான் சொல்கிற பேச்செல்லாம் இப்போ நீ கேட்கவே மாட்டுற. நான் இனிமேல் எதுவுமே சொல்ல போகிறதில்ல உன்கிட்ட. உன் இஷ்டம், நீன்னு இருந்துக்கோ. இனிமேல் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை வயன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வரான். உங்களுக்கு நல்லா செமையாக ஹர்ட் ஆகுது அவன் பேசுகிறத பார்த்து. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போன உடனே ஜேகே வந்து வயன் ஸ்டடி ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகேவும் போய் ஸ்டடி ரூமில் உட்காடுறான். நீங்கள் வந்து இந்த பூனைக்குட்டி மாதிரி வந்து கதவை திறந்து எட்டி பார்க்குறீங்க. என்ன எட்டி பார்க்குற, இல்லை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் இல்லை அமைதியாக போய் அவன் முன்னாடி வந்து கீழே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. அந்த கபோர்டில் ஒரு குச்சி வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து உள்ளே அப்படியே பதறது. குச்சா, ஐயோ போச்சுடா இன்னைக்கு மாட்டணும், செம்மையாக அடி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பயப்பட்டே போகிறீங்க. போகும்போது திருப்பி அப்படியே லைக் வந்து ஜர்க்காகி திரும்பி வந்துட்டீங்க. அப்போ வந்து என்ன போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கையை அந்த குச்சை நல்லா கையில் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து அது எங்க தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து பின்னாடி வச்சுக்கிறீங்க. தரமாட்டேன், நீ அடிப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒழுங்கா இங்கே தாவயன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு ப்ளீஸ் மாமா இனிமேல் நான் பண்ண மாட்டேன், இனி எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட மாட்டேன், அடிக்காத மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து எங்கே அடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறீங்க, சைக்கோவா இவன், யாராவது அடிக்கும் போது எங்கே அடி வேணும்னு யாராவது கேட்பாங்களா? சரி அந்த சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிறேன் பகவானே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து உன்னை தான் கேட்டேன், இன்னொரு வாட்டிலாம் கேட்க முடியாது, பட்டு வந்து அடிச்சிருவேன், கேட்ட கேள்விக்கு இப்போ எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து எனக்கு மாமா ப்ளீஸ் நான் பண்ண மாட்டேன் சொல்கிறேங்க, நீ சைக்கோவா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து இப்போ வந்தேன்னு வச்சுக்கோயேன், வாய் ஓவர் ஆயிடுச்சு வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அப்படியே பின்னாடியே திருப்பி பட்டுன்னு வைக்கிறான் பின்னாடி. இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஊசி போட்டாங்க, இதில் நீ வேற வலிக்குது போமாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து உன்னெல்லாம் எல்லாத்தையும் கழட்டிட்டு அடிக்கணும், அப்படி அடிச்சல என் தப்பு தான். என்ன வாய் உனக்கு, வர வர சொல்கிற பேச்சும் கேட்குறது இல்லை, வாயும் ஆடுற, என்ன கொழுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து போ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. சரி போதும் அழுது சீனை போட்டதெல்லாம், போய் ஒழுங்கா தூங்க அப்படின்னு சொல்கிறான். தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி அப்போ படிக்கிறியா, புக்ஸ்லாம் கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டீங்க நீங்களும். அப்புறம் அவ்வளோதான்டா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் நடுவில் ஏதாவது சொதப்பினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கடா. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் வந்து நான் வந்து ஒழுங்காக பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்டா, தேங்க்யூ.